எப்படி கோடிங் ரைட்டாக பண்ணுறது அதுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காமன் ஆனோடுக்கான டாஸ்க்கு தான் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். ஓகே, இது வந்து சிங்கிள் செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வந்து 4 செக்மெண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த 4 செக்மெண்ட் பண்ணதை வச்சு பேசிக்காக அந்த காமன் ஆனோட ஒரு செக்மெண்ட் நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த 3மே உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு கோட் ரைட் பண்ண கோடிங்கான டாஸ்க் மட்டும் தான். அந்த டாஸ்க் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஓகே, அப்போது இந்த டாஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொதல் டாஸ்க் என்ன அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 0 to 9 பிரிண்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், சுவிட்சை எடுத்துங்க, அந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ 0 to 9 வரைக்கும் என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகும். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சுவிட்சை எடுத்துங்க, அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். எல்லாமே காமன் ஆனோடில் பண்ணுங்கள். ஓகே, நான் காமன் ஆனோடுக்கு தான் டாஸ்க் கொடுத்துருக்கேன், காமன் கேத்தோடு கிடையாது. காமன் கேத்தோடுக்கான டாஸ்க்கு இதான். ஆனால் அது வந்து காமன் கேத்தோடு வீடியோஸ் போடுறது அதில் நான் அப்லோட் பண்ணி சொல்லிட்டேன். இது வந்து காமன் ஆனோடு. அப்போ நீங்கள் இப்போ காமன் ஆனோடுக்கு போடுங்க. ஓகே, அப்போ 1 சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட். ஒரு டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, இது மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்ச். ஓகே, 1 சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட், ஒரு செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ டிங்கிரிமெண்ட். ஓகே, எனக்கு ஒரு வேல்யூ என்ன ஆகணும், குறையணும். அப்போது ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு வேல்யூ என்ன ஆகும், 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க, 1 வேல்யூ அப்படியே என்ன ஆகணும், குறைஞ்சிக்கிட்டே வரணும். இது எல்லாமே நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காமன் ஆனோடு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது யூடியூப் கண்டென்ட்டில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 3 LED 1 சுவிட்ச் 1 7 செக்மெண்ட். டிஸ்பிளே 0 to LED ஆர் ஆஃப். 0வாக இருக்கப்போ எங்கே என்ன பண்ண LED வந்து ஆஃப் ஆகணும். 1 to 3 இருக்கப்போ ரெட் LED ஆன் ஆகிட்டு க்ரீன் LED வந்து ரெட் LED ஆன் ஆகிட்டு எல்லோவும் க்ரீனும் ஆஃபில் இருக்கணும். அதே மாதிரி 4 to 6 இருக்கப்போ எங்கே என்ன பண்ணணும், எல்லோ LED மட்டும் ஆன் ஆகணும், ரெட்டும் க்ரீனும் ஆஃப் ஆகணும். அதே மாதிரி 7 to 9 இருக்கப்போ எங்கே என்ன ஆகணும், க்ரீன் LED வந்து ஆன் ஆகணும், ரெட்டும் எல்லோவும் ஆஃப் ஆகணும். ஓகே, இந்த டாஸ்க் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க, ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் எனக்கு வந்து வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஓகே இந்த வீடியோ வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற என்ன பண்ணலாம், நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு மேக் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.